நீர்வளத்துறை அமைச்சர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கர் கேட்கிறாரு. எல்லா தேவையான அமைச்சர்கள் அவங்களுடைய துறை சம்பந்தமாக சொல்லி பேசிட்டு இருக்காங்க. திரு சிவசங்கரன் அவர் ஒன்னே ஒண்ணு இருக்கட்டும், அவர் சம்பந்தமாக பேசுறதுக்கு பதிலா எதற்கு இத்தனை நாள் சட்டசபையிலே செந்தில் பாலாஜி பேசினார். கடைசியாக மின்சாரத்துறை அமைச்சராக இருந்து யாரு? திரு சிவசங்கரன் அவர் தானே. அவருக்கு பதில் நான் தான் எந்திரிச்சு சொன்னேன், அவர் ஏன் ரப்பர் ஸ்டாம்பான்னு கேட்ட பிறகு இருக்கிறார். ஒண்ணு இல்ல, திரு சிவசங்கரன் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி, அவருடைய காலகட்டத்துல மின்சாரத்துறையில ஊழலே நடக்கலன்னு சொல்றாரா, டெண்டர் முறைகேடு நடக்கலன்னு சொல்றாரா? அப்படி நடந்திருந்தால் அவருக்கு தெரிஞ்சு நடந்தா இந்த ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லுங்க. ஏன்னா அவருடைய காலகட்டங்கள் அவர் ஒரு சில ஆண்டுகளாக அவர் கடைசி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா அவர் மின்சாரத்துறைக்கு அமைச்சராக இருந்தார். அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நிழல் உலகமாக நிழலாக இருந்து ஆபரேட் பண்ணது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த காலகட்டத்தில் டெண்டர் முறைகேடுகள் நடந்ததா நடக்கலையா? நடந்ததுன்னா அது யாரு? அவருக்கு அதுல உடன்பாடு இருக்கா? அவருக்கு தெரிஞ்சு நடந்தா தெரியாம நடந்தா? இதெல்லாம் அவர் பதில் சொல்லுங்கள். அதற்கு தேவையான ஆதாரங்களை நாங்கள் கொடுக்கிறோம். 200 யூனிட் இலவசமாக கொடுக்கப்பட்டது எந்த மாற்றமும் இல்லை, அதுல எந்த மாறுதலும் இல்லை. தேவையில்லாமல் குழப்பம், இந்த அதிக கட்டணம்னு சொல்லி குழப்பம் விளைவிக்கிறாங்க. அதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை. நிறைய இடத்துல என்னன்னா இந்த அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற கமர்ஷியல், அதாவது காமன் இது கமர்ஷியல் கனெக்ஷனா இருக்கு. ஸோ அதுல வர வேரியேஷன் நிறைய பேர் எடுத்து போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இப்போ 15,000 கனெக்ஷன்ல 100 தான் வேலிடேஷன். 100 தான் நேற்று இதுல டிஎன்இபில மின்சார வாரியத்துக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. மொத்தமா இதே மாதிரி 3,70,000 நம்ம தானாக முன் வந்துதான் மின்சார வாரியம் இந்த கணக்கெடுப்பு இந்த மாதிரியான ரீவ் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் பொதுமக்களுக்கு குழப்பம் விளைவிக்க வேண்டாம். எல்லா அமைச்சருக்கும் நிர்மல்குமார் தான் வாயா இருக்காரு, நீர்வளத்துறை அமைச்சர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கர் கேட்கிறாரு. எல்லா தேவையான அமைச்சர்கள் அவங்களுடைய துறை சம்பந்தமாக சொல்லி பேசிட்டு இருக்காங்க. திரு சிவசங்கரன் அவர் ஒன்னே ஒண்ணு இருக்கட்டும், அவர் சம்பந்தமாக பேசுறதுக்கு பதிலா எதற்கு இத்தனை நாள் சட்டசபையிலே செந்தில் பாலாஜி பேசினார். கடைசியாக மின்சாரத்துறை அமைச்சராக இருந்து யாரு? திரு சிவசங்கரன் அவர் தானே. அவருக்கு பதில் நான் தான் எந்திரிச்சு சொன்னேன், அவர் ஏன் ரப்பர் ஸ்டாம்பான்னு கேட்ட பிறகு இருக்கிறார். ஒண்ணு இல்ல, திரு சிவசங்கரன் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி, அவருடைய காலகட்டத்துல மின்சாரத்துறையில ஊழலே நடக்கலன்னு சொல்றாரா, டெண்டர் முறைகேடு நடக்கலன்னு சொல்றாரா? அப்படி நடந்திருந்தால் அவருக்கு தெரிஞ்சு நடந்தா இந்த ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லுங்க. ஏன்னா அவருடைய காலகட்டங்கள் அவர் ஒரு சில ஆண்டுகளாக அவர் கடைசி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா அவர் மின்சாரத்துறைக்கு அமைச்சராக இருந்தார். அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நிழல் உலகமாக நிழலாக இருந்து ஆபரேட் பண்ணது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த காலகட்டத்தில் டெண்டர் முறைகேடுகள் நடந்ததா நடக்கலையா? நடந்ததுன்னா அது யாரு? அவருக்கு அதுல உடன்பாடு இருக்கா? அவருக்கு தெரிஞ்சு நடந்தா தெரியாம நடந்தா? இதெல்லாம் அவர் பதில் சொல்லுங்கள். அதற்கு தேவையான ஆதாரங்களை நாங்கள் கொடுக்கிறோம். 200 யூனிட் இலவசமாக கொடுக்கப்பட்டது எந்த மாற்றமும் இல்லை, அதுல எந்த மாறுதலும் இல்லை. தேவையில்லாமல் குழப்பம், இந்த அதிக கட்டணம்னு சொல்லி குழப்பம் விளைவிக்கிறாங்க. அதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை. நிறைய இடத்துல என்னன்னா இந்த அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற கமர்ஷியல், அதாவது காமன் இது கமர்ஷியல் கனெக்ஷனா இருக்கு. ஸோ அதுல வர வேரியேஷன் நிறைய பேர் எடுத்து போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இப்போ 15,000 கனெக்ஷன்ல 100 தான் வேலிடேஷன். 100 தான் நேற்று இதுல டிஎன்இபில மின்சார வாரியத்துக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. மொத்தமா இதே மாதிரி 3,70,000 நம்ம தானாக முன் வந்துதான் மின்சார வாரியம் இந்த கணக்கெடுப்பு இந்த மாதிரியான ரீவ் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் பொதுமக்களுக்கு குழப்பம் விளைவிக்க வேண்டாம்.